ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது கதையோடு கற்போம். படிக்க வேண்டிய விஷயங்களை வெறும் ஃபேக்ட்ஸா மனப்பாடம் பண்ணாம ஒரு கதையை போல புரிஞ்சுக்க போற ஒரு பயணம் தான் இது. நம்முடைய முதல் பயணமா இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழர் சமுதாய வரலாறும் பண்பாடும். தமிழர்கள் வரலாறு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது மன்னர்கள், போர்கள், அரசாட்சிகள் தான். ஆனா ஒரு சமூகத்தினுடைய வரலாறு அப்படின்றது அதை விட மிக பெருசு. அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க, எப்படி வணிகம் செஞ்சாங்க, அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களோட கலை, இலக்கியம், நம்பிக்கைகள், பண்பாடு இதெல்லாமே எப்படி வளர்ந்தது, இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போதுதான் ஒரு சமூகத்தினுடைய உண்மையான வரலாறு நமக்கு புரியும். இவ்வளவு 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியாது, அவர்களுடைய வாழ்க்கையை வீடியோ எடுத்து வச்சிருக்கவும் முடியாது. அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்? அவங்க விட்டுட்டு போன தடயங்கள் மூலமா தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ மண்ணுக்குள்ள கிடைக்கக்கூடிய பொருட்கள், பழைய குடியிருப்புகளுடைய தடயங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், இலக்கியங்கள், வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள், இவை ஒவ்வொன்றுமே நம்ம கடந்த காலத்தை புரிஞ்சுக்க உதவக்கூடிய முக்கியமான சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான சான்றுகளை எல்லாம் ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதுதான் பழந்தமிழர்கள் சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு பெரிய பிக்சர் நமக்கு கிடைக்குது. அந்த வகையில நம்முடைய முதல் முக்கியமான சான்று பார்க்க போறதுதான் தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அப்போ தமிழ் பிராமி நம்ம வரலாற்றினுடைய ஒரு முக்கிய தடயம் அப்படின்னு சொல்லலாம். பழந்தமிழர் மொழியினுடைய ஆரம்ப கால எழுத்து வரலாற்றை புரிஞ்சுக்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் முக்கியமான சான்றுகளா இருந்திருக்கு. இந்த எழுத்துக்கள் நம்மளுடைய இலக்கியங்கள்ல மட்டும் கிடைக்கல, கற்பாறைகள்லையும் இயற்கையாக அமைந்த குகைகளிலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளாகவும் கிடைச்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் இத்தகைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா, ஏன் இந்த கல்வெட்டுகள் பல இடங்கள்ல குகைகளோடு தொடர்புடையதா இருக்கு? அதை தெரிஞ்சுக்க அந்த குகைகளுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா பழங்காலத்துல இயற்கையாகவே அமைந்த மலை குகைகளை எல்லாம் துறவிகள் தங்களுடைய வாழ்விடங்களா பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பா சமண துறவிகள் இத்தகைய குகை வாழிடங்கள்ல தான் அவங்க பயன்படுத்தியதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த குகைகளை அப்படியே பயன்படுத்தல, தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப எப்படி அதை மாத்திக்கணுமோ அந்த மாதிரி சில மாற்றங்களை எல்லாம் செஞ்சு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப மழை காலத்துல ஒரு குகையினுடைய விளிம்பில் இருந்து மழை நீர் எல்லாம் உள்ள வருது அப்படின்னா, அது வராமல் இருப்பதற்காக பாறையினுடைய விளிம்புல நீர் வெளியேறுவதற்கான சின்ன சின்ன வெட்டு பகுதிகளை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி குகையினுடைய உட்புறத்தில் பாறையை செதுக்கி படுக்கை போன்ற அமைப்புகளையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இயற்கையா அவங்களுக்கு கிடைச்ச சில இடத்தை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வகையில மாற்றி பயன்படுத்தக்கூடிய திறன் அந்த காலத்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த துறவிகளுடைய வாழிடங்களை உருவாக்குவதற்கும் அதற்கான ஆதரவுகளை கொடுப்பதற்கும் வழங்குவதற்கும் அரசர்களும் வணிகர்களும் பங்களிச்சிருக்காங்க. இதன் மூலமா அந்த காலத்துல துறவிகள், வணிகர்கள், அரசர்கள் இவங்களுக்கிடையே இருந்த சமூக தொடர்புகளை பற்றியும் நம்மளால சில தகவல்களை இங்க அறிந்து கொள்ள முடியுது. அதனால ஒரு குகையில பொறிக்கப்பட்ட ஒரு சிறிய கல்வெட்டு கூட வெறும் எழுத்தா மட்டும் இல்லாம அந்த காலத்து சமூக வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான சான்றா மாறுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், கொங்கர், புளியங்குளம், ஜம்பை, மதுரை இந்த பகுதிகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கூட தொடர்புடைய குகை வாழிடங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, பல குகை வாழிடங்கள் பழைய வணிக பாதைகளோடும் தொடர்புடையதா இருந்திருக்கு. இதிலிருந்து அந்த காலத்து வணிக பயணங்கள், துறவர வாழ்க்கை, சமூக தொடர்புகள் இதனோட ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம நம்பலாம். அதனால வரலாற்று படிக்கும் போது ஒரு ஃபேக்டா மட்டும் மனப்பாடம் பண்ணாம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஒரு செயினை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான ஒரு பகுதி ரொம்ப ஈஸியா நினைவுக்கு வரும். இதுதான் நம்ம கதையோடு கற்போம்ல நம்ம செய்ய போற ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஃபேக்டை மட்டும் தெரிஞ்சுக்காம அந்த ஃபேக்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையும் புரிஞ்சுப்போம். அடுத்ததாக இந்த வரலாற்று சான்றுகள் மூலம் தமிழர்கள் சமுதாயத்தினுடைய இன்னும் என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பயணத்துல பார்த்தது என்ன அப்படின்றத ஒரு ரீகேப் பண்ணலாம். என்னன்னா, தமிழர்கள் சமுதாய வரலாற்றை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு உதவுற முக்கியமான வரலாற்று சான்றுகள்லாம் என்னென்ன, அதுல தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எவ்வளவு முக்கியம், குகை வாழிடங்கள், சமண துறவிகள், அரசர்கள், வணிகர்கள், பண்டைய வணிக பாதைகள், இவை எல்லாமே ஒன்னோடு ஒன்று எப்படி தொடர்புடையது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதுல இருந்து ஒரு விஷயத்த மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. வரலாறுன்றது ஒரு வெறும் தேதிகளையும் பெயர்களையும் மனப்பாடம் பண்றது கிடையாது. இந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது தான். அதுதான் நம்ம கதையோடு கற்போம் பயணத்தோட தொடக்கம் அண்ட் நோக்கமும் கூட. இன்னைக்கு நாம ஒரு சின்ன தடயத்திலிருந்து ஒரு பெரிய வரலாற்றுக்குள்ள போயிருக்கோம். அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு முக்கியமான வரலாற்று சான்றோட நம்ம பயணத்தை தொடரலாம். அது வரைக்கும் படிப்பு சுமையா நினைக்காம கதையோடு கற்போம். நான் உங்கள் நிர்மலா. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.